ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நண்டு குழம்பு எப்படி செய்கிறோன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நல்லா காரமாக நண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்றதை பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குழம்புக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது நாங்களே பேஸ்ட்டு பண்ணது. இஞ்சி பூண்டு வாங்கி நாங்களே பேஸ்ட்டு பண்ணது. இப்படி நம்மளே பேஸ்ட்டு பண்ணி போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் நல்ல மணமாகவும் இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்லா காரம் சாப்பிடுவீங்கன்னா இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கம்மியாகவே எடுத்துக்கோங்க. நாங்கள் நல்லா காரம் சாப்பிட்றதுனால நான் 2 பெரிய பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நல்லா வதக்கியாச்சு, நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததாக தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா தக்காளி நல்லா வதங்கி வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க.
நல்லா தக்காளி மசிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா மசியணும் தக்காளி. நல்லா இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. பாருங்க நல்லா தக்காளி மசிஞ்சிருச்சு. அப்புறமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்து வதக்கிடலாம். அடுத்ததா மல்லி, சோம்பு, மிளகு, வரமிளகா போட்டு நல்லா மசிச்சு வச்சுக்கலாம். மசிச்சு வச்சதை சேர்த்துக்கலாம். நல்லா காரம் சாப்பிடுவீங்கன்னா இந்த மாதிரி மசிச்சு சேர்த்துக்கோங்க. நாங்கள் நல்லா காரம் சாப்பிடுவோம், அதனால் இதை சேர்த்துக்கிட்டோம். நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. எங்களுக்கு நல்லா நண்டு குழம்பு நல்லா காரமாக வச்சு சாப்பிட்டா தான் ரொம்ப பிடிக்கும். அடுத்ததாக இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா, அடுத்ததாக சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வீட்டு மசாலா கூட போட்டுக்கலாம். எனக்கு சிக்கன் மசாலா எங்களுக்கு போட்டால் பிடிக்கும், அதனால் சிக்கன் மசாலா போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்குது. நல்லா வாசனை வருது. வதக்கும் போதே வாசனை அப்படி தூக்குது. அடுத்ததான் நண்டை போய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். க்ளீன் பண்ணி வச்சுருந்த நண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அடுத்ததாக கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வதக்கும் போது சேர்த்தோம். இப்போ நம்ம கொஞ்சம் நல்லா உப்பு பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சு வேகிற வரைக்கும் மூடி விட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். தட்டு போட்டு மூடிடலாம். உள்ளே வேகும் போதே அப்படியே ஆவி வருது. ஆவி வந்து நல்லா வாசனையாக இருக்குது குழம்பு. நல்லா வாசனையாக இருக்குது. நல்லா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரியே நல்லா வச்சு சாப்பிடுங்க. நல்லா காரமாக, சளிக்கு ரொம்ப நல்லது நண்டு சாப்பிட்டா. மழை காலத்துலலாம் நல்லா வச்சு சாப்பிடுங்க. எனக்கு சளி பிடிச்சிருக்கு மழை பெஞ்சிட்டே இருக்கனால. அதனால எங்கள் வீட்டுக்காரர் எனக்காகவே இன்றைக்கி நண்டு வாங்கிட்டு வந்தார். வெளியில் மழை வேற பெய்யுது. நல்லா சூடாக இன்றைக்கி ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதான். நல்லா கொதிக்குது.
நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா கொதிச்சு வெந்து வந்துடுச்சு. மல்லித்தலை சேர்த்து இறக்கிக்கலாம். இன்னைக்கு மழை பெய்யறதுக்கு அதுக்கும் நல்லா ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதாங்க. எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதில் ஏதாச்சும் குறை இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், இறக்கிடலாம். இறக்கி சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்த்து சொல்கிறோம். நல்லா தோசைக்கு நண்டு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி